எஸ்கே பிளாக் கிருஷ்ணா செய்தது தவறுன்னு சொன்னால் இவர்கள் செய்தது தவறு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை தேடிக்கொண்டே இருக்கிறோம் வெளிநாடுகளில். அவர் 5 நாளைக்கு முதலெடுத்த வீடியோ தான் போடுறாரு. இல்லைண்டா ஆளை ஈழத்தமிழர்களை யார் புண்படுத்த முற்பட்டாலும் நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய பிரச்சனை இன்னுமே தீர்ந்தபாடு கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு எதிராக இணையதள தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. நேற்று ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் டிக்டாக் வலைத்தளத்தில். அதில் சில நபர்கள் லைவ்ல இருந்து கொண்டு எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு எதிராக சில கருத்துக்கள் வச்சாங்க. அந்த கருத்தில் உண்மையாகவே எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தவறு செஞ்சால் அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு நபரை அழிக்கணும்ன்ற அளவுக்கு யாருமே போகக்கூடாது என்னுடைய கருத்து. நிச்சயமாக அதில் வீடியோவில் சொன்ன கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவங்க அதில் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய குடும்பமே யூடியூப்பை விட்டு போகணும், இல்லைன்னா அது மட்டும் அடிச்சு கொண்டே இருப்போம்னு சொல்லி. இன்னொன்று நபர் சொல்லியிருந்தாங்க, எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை தேடிக்கொண்டே இருக்கிறோம் வெளிநாடுகளில். அவர் 5 நாளைக்கு முதலெடுத்த வீடியோ தான் போடுறாரு. இல்லைன்னா ஆளை 2 அளவுக்கு பேசினாங்க. உண்மையாகவே எனக்கு ஒரு மனவேதனையாக போயிட்டு புரியல. ஒரு சில தவறு செய்யலாம், மனுஷனா பிறந்தவர்கள் தவறு செய்கிறதான். தவறு செஞ்சிருந்தால் மன்னிப்பு கேட்டுட்டான், சரி விடுங்க, மன்னிப்பு கேட்டவனா விட்டுருங்க. நான் ஏன் தொடர்ந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய வீடியோ பதிவு செய்யாமல் இருந்தேன்னு சொன்னால் சொல்லுவாங்க எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வச்சு சம்பாதிக்க பார்க்குறான்னு சொல்லி. அதனாலேயே கொஞ்ச நாள் வீடியோ பதிவு செய்யலை. முக்கியமான வீடியோ பதிவுகள் எதுவும் கிடைச்சா மாத்திரம்தான் பதிவு செய்கிறேன் நான். ஆனால் நிச்சயமாக அந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னா மிக மிக ஒரு மனவேதனை. ஏன்னு சொன்னால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை நம்ம அள்ளிக்கோணுமென்ற ரேஞ்சுக்கு நீங்கள் பேசும்பொழுது இது திருப்பி எல்லா யூடியூபருக்கும் இந்த நிலை வரும். இப்போ ஒரு யூடியூபர் வளர்ந்துட்டான், காசு சம்பாதிக்கலான்றதுக்காக நீங்கள் அழிக்க முற்பட்டால் இதே தான் எங்களுக்கும் செய்வீங்க. நாங்கள் ஒரு தற்செயலாக வளர்ந்தாலும் இல்லை இன்னொரு நபர் வளர்ந்தாலும் அவருக்கும் இதே நிலை தான். அதன் அடிப்படையில் நாங்கள் இதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவை அடியோடு அழிச்சிரோன்னு நினைக்கும் பொழுது உண்மையாகவே நான் உங்கள்கிட்ட தெளிவாக ஒரு சில விடயங்களை இதில் முன்வைக்க விரும்புகிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா யூடியூப்பில் தான் சம்பாதிக்கிற காசு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா அவன் உழைக்கிறான், அவன் உழைப்பு போடுறான், அவன் கவர்மெண்ட் வேலை செஞ்சவன், ஒரு என்ன சொல்றது யூனிவர்சிட்டி போனவன், பல்கலைக்கழகம் முடித்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவன். அரசாங்க உத்தியோகத்தை விட்டுட்டு நான் யூடியூப் செய்து என்னுடைய வாழ்வாரத்தை கொண்டு போய் நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்டு வந்தவன். நிச்சயமாக அவன் தியாகம் பண்ணி தான் இந்த யூடியூப்புக்கு வந்திருக்கான். அதையே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் எழுந்த மாக்கில் கைக்கூட அவன் ஒரு பட்டதாரின்னு சொன்னால் அவன் தன்னுடைய அனைத்தையுமே இழந்து தான் யூடியூப்புக்காக முழு நேரத்தையும் யூடியூப்லேயே செலவழிக்கணும்னு சொல்லி வந்தவன். அந்த அவன் செய்த தியாகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். நான் நினைக்கிறேன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா ஈழத்தமிழர்களுடைய ஒரு முக்கிய நிகழ்வில் ஏதோ தவறாக நடந்ததாக சொல்லி அதுக்கு பிறகுதான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. நிச்சயமாக அது தவறு. அதை எஸ்கே பிளாக் கிருஷ்ணா அதை செய்தது. நானும் அதை கண்டிக்கிறேன் நிச்சயமாக. ஆனால் ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம அதை கடந்து போயிடணும்ன்ற என்னுடைய கருத்து. அதை வைத்துக்கொண்டே நம்ம அவர் மீது குரோதத்தை கொட்டுறது தவறான விடயம். என்னை பொறுத்தவரை சரி, ஓகே, அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ அது தவறு தான், அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் தெளிவாண்டு புரிஞ்சுக்கணுங்க. அவர் மன்னிப்பு கேட்டு கடந்து போகணும்னு ஆசைப்பட்டாரு. திருப்பியும் ஒரு பிரச்சனையில மாட்டினாரு. கடந்த இலங்கையின் சுதந்திர தின விழாவில் யாழ்ப்பாண நூலகத்துக்கு முன்னுக்கு இலங்கையின் தேசிய கொடியோடு நின்று சில என்ன சொல்றது வீடியோ பதிவுகள் வெளியாயிருந்தது எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவோட. அந்த பதிவின் காரணமாகவும் அவர் மீது மீண்டும் அதிக ஒரு என்ன சொல்றது குரோதத்தை கொட்டுறதுக்கான காரணமாக இருந்தது. நிச்சயமாக தமிழர்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி பதிவுகள் அவரால் இடப்பட்டிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருடைய நேரடியாகவே அது சம்பந்தமான விவரங்கள் கேட்கப்படும் பொழுது அவர் தெரியாமல் செய்துட்டேன், மன்னிச்சு போங்கன்னு சொன்னார். நிச்சயமாக சில நபர்கள் சொன்னீங்க அவர் என்ன செய்து போட்டு தொடர்ந்து செய்து போட்டு தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி. ஈழத்தமிழர்களுடைய மனதை யார் புண்படுத்தினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு அதை கடந்து போகணும்னு விரும்பினவர். அதை விட்டுருவோம். நான் என்ன பொறுத்த மாட்டேங்கும் அதை விட்டுருவோம். இதை நான் சொல்றதால எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஈழத்தமிழர்களை யார் புண்படுத்த முற்பட்டாலும் நிச்சயமாக அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா தான் செய்தது தவறுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஒதுங்கிட்டார்.
நம்ம அது ஒதுங்கினா பிறகு வந்து ஒரு மனிதரை வந்து திருப்பி தேடி தேடி அடிக்கிறது என்ன பொறுத்த மாட்டேக்கு தவறான காரியம். எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து ஈழத்தமிழர்களுக்கு எதிராக சில செயற்பாடுகள் செய்திருக்கார் என்று சொல்லி நீங்கள் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்தால் நிச்சயமாக உங்கள்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகளை நாங்கள் எழுப்புவோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணா மாத்திரமா ஈழத்தமிழர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்? இப்போ இருக்கிற பிரபலமான யூடியூபர்ஸே தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சில டிக்டோக்கர், உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நடந்த எங்களுடைய முள்ளிவாய்க்கால் தினத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் மண்ணில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ என்னுடைய இருக்குது, நான் விமர்சனம் வைக்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய பெண்கள் அவர்கள் அறியாமையில் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் வந்து இதை நம்ம வந்து விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விமர்சிக்க விடுறேன். ஆனால் இதை தெளிவுபடுத்தணும். இவ்வாறெல்லாம் சொல்லி உங்களை புரிய வச்சா மாத்திரம்தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, அங்கே அந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து தாங்கள் நடக்கணுமா, முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் தாங்கள் நடக்கணுமாம். இதை ஒருத்தர் வீடியோ பிடிக்கிறார். அவங்கள தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவங்க லைக்குக்காக செய்கிறாங்க. தமிழ் உணர்வோட ஒரு பாட்டை போட்டுட்டு முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து நீங்கள் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறீங்க, உங்களை ஸ்லோ மோஷனில் போட்டுட்டு லைக்கை பண்ணுறதுக்காக செய்கிறீங்க. அது ஒரு புனிதமான இடமுங்க, அது வலி சுமந்த இடம். நாங்கள் விமர்சனம் வச்சிருந்தா நீங்களாம் தாங்குவீங்களா? தாங்க மாட்டீங்க. நீங்க கேட்கலாம், ஏன் நீ இவ்வளவு காலம் இது சம்பந்தமா பேசாம இருந்தான்னு சொல்லி கேட்பீங்க. நிச்சயமாக எங்களுடைய மக்களை, எங்களுடைய உறவுகளை வந்து நாங்களே கொச்சப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து இவ்வளவு காலமும் நான் பதிவு செய்யலை. இப்பையும் சம்பந்தப்பட்ட யாருடைய பேரையுமே இதில் நான் பதிவு செய்யலை. ஏன்னு சொன்னா அவர்கள் வந்து சில நேரங்களில் அறியாமையிலே செய்திருக்கலாம். நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கும் பொழுது எல்லாரையும் சம தரத்தில் வச்சு வைங்க. ஏன்னு சொன்னால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா செய்தது தவறுன்னு சொன்னால் இவர்கள் செய்தது தவறு. அப்போ இவர்களுக்கு எதிராக யாருமே விமர்சனம் வைக்கலையே, உள்ளதானே? நீங்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது வந்து ஒரு தடவை மட்டுமே வைக்கக்கூடாது. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவில் வந்து தமிழ் சமூகம் அழிஞ்சிருந்தால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பேரால் எங்களுடைய தமிழ் சமூகம் அழிஞ்சது. நான் அவர்களை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறதே இல்லையே. இப்போ ஏகப்பட்ட யூடியூபர்ஸே இப்போ என்ன சொல்கிறது, தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே குரல் கொடுக்கலையே. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுடைய தனிப்பட்ட குரோதத்தை வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே புகுத்தி அவனை ஒரு கெட்டவனாக்க முற்படுறீங்க. அதுதான் தவறு. ஏன்னு சொன்னால் தமிழ் தேசியம் நீங்கள் பேசும்பொழுது யார் தவறு செஞ்சாலும் தவறாக இருக்கணும். புரியுதா? நான் ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் பார்த்துருக்கேன். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரத்தம் சிந்தினவாங்க, புரியலை நான் கொண்டு. இதில் ஏகப்பட்ட முன்னாள் போராளிகள்னு சொல்லிக்கொண்டு எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு எதிராக பதிவு செய்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக பதிவு செய்யுங்க. எது விமர்சனம் பண்ணாலும் வையுங்க, தவறு இல்லை. இப்போ வந்து தவறு யார் செஞ்சாலும் வைங்க. உங்களை போன்றவர்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்களுடைய சமூகத்தை வந்து வழி நடத்தணும். இதுக்கான தீர்வும் இருக்குது. தமிழ் பேரவை உருவாக்குங்க. இப்போ எங்களுக்கு இப்போ 2009 பிறகு வந்த தலைமுறைக்கு வந்து தமிழருடைய பண்பாடுகள், தமிழர்களுடைய என்ன சொல்கிறது கலை கலாச்சாரங்கள் கொஞ்சம் தெரியாது. அப்போ நீங்கள் ஒரு தமிழ் பேரவை, ஒரு தலைமைகளை இயங்குற மாதிரி, தமிழர்களுடைய ஒழுங்குபடுத்துகிற மாதிரி, தமிழுடைய கலை கலாச்சாரத்தோட என்ன சொல்கிறது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் முன்னோர்கள், 2009 முதல் எப்படி வாழ்ந்தார்கள், நீங்கள் இப்படித்தான் இடங்களில் நீங்கள் சமூகம் அளிக்கணும், இன்னிடங்களில் இப்படித்தான் பின்பற்றணும்னு சொல்லி விழிப்புணர்வு ஒன்று செய்யுங்க. ஒன்றுமே செய்கிற கிடையாது. நீங்கள் வந்து 2009 பிறகு வந்து சில தலைமுறை தாண்டி வந்தவர்கள் மீது வந்து தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது உண்மையாகவே மன்னிக்கக்கூடிய தவறுகள் தான். அது நம்ம வந்து எவ்வளோ பேரை மன்னிச்சிட்டீங்க, கடந்தே போயிட்டீங்க. எங்களுக்கு நடந்த சோகங்கள்லாம் சொல்ல முடியாத வார்த்தையால் அவர்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நான் அந்த வீடியோ பார்த்தேனப்பா, போடுற அளவு கதைக்கிறீங்க, அவனை அழிச்சிடணும்னு கதைக்கிறீங்க. நான் சொல்றேன், யூடியூப்பால அவன் உழைக்கிற காசை வந்து உங்களுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி நீங்க அனுப்பின காசுக்கு நீங்க கணக்கு கேட்கலாம், அதை நீங்க கேளுங்க. தற்செயலாக அவர் அதுக்கு கணக்கு முடிக்கலன்னு சொன்னா உண்மையாவே எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து தவறு செஞ்சிருந்தா சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அந்த ஆதாரத்தோட வந்து வழக்கு பதிவு செய்யலாம். வழக்கு பதிவு செஞ்சா நிச்சயமாக எஸ்கே பிளாக் கிருஷ்ணா உங்களுக்கு அதுக்கான கணக்கு முடிக்கல, அந்த நீங்க கொடுக்க சொன்ன ஆளுக்கு காசு கொடுக்கலன்னு சொன்னா எஸ்கே பிளாக் கிருஷ்ணா அந்த காசை திருப்பி தர அளவுக்கு தான் வசதியா இருக்காரு. புரியுதா? அதை திருப்பி தந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையா தர முடியும், அவரால் முடியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு கடந்து போயிடலாம்ல. கண்டென்ட்டுக்காக நீங்கள் ஒவ்வொரு சோசியல் மீடியால இருந்து கதைக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அதுல வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரோதத்தை கொட்டுற மாதிரி ஏகப்பட்ட பேர் சோசியல் மீடியாவில் பேசி கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக ஒருத்தன் வளர்ந்துட்டான்ப்பா, நம்ம இனத்துல ஒருத்தன் வளர்ந்துட்டான், நம்ம வந்து புறாமப்பட்டு பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, நம்ம இனத்துல ஒருத்தன் வந்துட்டான்ப்பா, இங்க சாதியை மையப்படுத்தி தான் நீங்க செயற்படுறீங்கன்னு சொன்னா யாரையுமே காப்பாற்ற முடியாது.
புரியுதா? யாரையுமே காப்பாற்ற முடியாது. அவன் செய்த தவறுன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அதை சுட்டி காட்டி பேசுங்க. நம்ம வந்து அதில் பேசுகிறத பார்த்தா எப்படியாவது அவனை நம்ம வெளியப்படுத்திடணும், எப்படியாவது கேவலப்படுத்திடணும். இதே வந்து ஒரு ஆபத்தான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு நடக்கிறதான் நாளைக்கு எங்களுக்கு நடக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.